ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரத்திற்கு ராகு மிக மிக சிறப்பான முயற்சி அப்படிங்கிற இடத்துல வர்றதால இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் அப்படின்றதும் சிந்தனை திறன் அப்படின்றதும் மிக மிக சிறப்பான காம்பினேஷன். அந்த காம்பினேஷனை ராகு கொடுக்கறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா புதனுடைய காரகங்கள் வச்சிட்ருக்கிற வேலை செய்யக்கூடிய, அதாவது புதனுடைய காரகங்கள் அப்படின்னா வக்கீல், மீடியா துறை, அப்புறம் கதையெல்லாம் எழுதக்கூடியவங்க, கதை கட்டுரைகள், பாடலாசிரியர்கள், அந்த மாதிரி ஆட்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இந்த நேரத்தில் ராகு வர்றதுனால எல்லா விஷயங்களையும் இவங்க புதுமையாக தான் யோசிப்பாங்க. நிறையா புது புது ஐடியாஸை உள்ளே கொண்டு வந்து, இப்போது எங்கள் மாதிரி ஒரு யூடியூபே போடுறோம் அப்படின்னா நிறைய புது ஐடியாஸ் வச்சு மிக சிறப்பாக அதை பண்ணி வெளியிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணும்போது மீடியா துறை ஆட்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் அச்சு தொழில், ஃபோட்டோ எடுக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க, அவங்களாம் அந்த மாதிரி ஆட்களுக்கும் அவங்களும் 3ஆம் பாவத்தில் தான் வருவாங்க. நகல் எடுக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே மிக மிக சிறப்பான காலகட்டமாக இது இருக்குது. அந்த தொழில்களில் இருக்கிறவங்க, அது சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இப்போ கேமராலாம் விற்கிறவங்க, இது மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஃபோன் கடை வச்சுருக்கவங்க, மெக்கானிக்ஸு, ஃபோனை வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சரி பண்ணி கொடுக்குறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால் 3ஆம் பாவ தொழில்கள், 3ஆம் பாவ வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம், வேறு பொருட்கள், வேறு கிரகத்துடைய பொருட்கள், அந்த மாதிரி வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே மிக மிக சிறப்பான ஒரு, அதாவது எதையுமே புதுமையாக வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபகரமாக இந்த நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது ஐடி துறை அப்படிங்கிறது இதே தான். ராகுவும் 3ஆம் பாவமும் சேர்றது தான் ஐடி துறை. புதனுடைய கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ராகு 3ஆம் பாவம் வச்சு ராகுவே வரும்போது ஐடி துறை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக செயல்படும். இதில் வந்து அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருக்கும்போது இவங்க மேலே பதவி உயர்வுகளும் கிடைச்சி, ஹைக்கும் கிடைச்சி, அவங்க மேலே போகிறக்கான வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் எதுவும் வாங்க வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க என்னென்னா இஎம்ஐஸ் வேணால் போவாங்க. அதாவது பெரிய கடன் அப்படின்ற மாதிரி போகாமல், எங்கே வட்டி பிரச்சனையிலெல்லாம் மாட்டிக்காமல் இஎம்ஐஸ் மாதிரி பேங்க் கடன், ஒரு கார் வாங்கினா ஒரு இஎம்ஐ போடுறது, ஒரு வீட்டுக்கு போடுறது, அந்த மாதிரி வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு இஎம்ஐஸ் போடுறது, அந்த மாதிரி இஎம்ஐ மாதம் சம்பளம் வந்ததும் கட்டுற மாதிரி இஎம்ஐஸ் தான் போவாங்களோ தவிர எங்கேயும் கடன் அப்படின்னு இப்போது சாதா வட்டிக்கு வாங்குகிற கடனாக வாங்கி எங்கேயும் சிக்கிக்க மாட்டாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது. அகம் சார்ந்த வகையில் எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அகம் சார்ந்த வகையிலையும் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். திருமண காலகட்டம் தான். திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு லைனாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கும் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் திருமணத்திற்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கும் எந்த வித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல வரன்கள் கிடச்சி திருமணமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. அதனால் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பல ஏதோ இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் சொத்து தகராறு, அந்த மாதிரி அண்ணன் தம்பி பிரிவினை, அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறது, இல்லை அக்கா தங்கச்சிக்கு நிறைய கேட்குறது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாமே இந்த நேரத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியமாக இவங்களுக்கும் சாதகமாக, அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது சாதகமாக இருக்க மாதிரி பேசியே சமாளித்து கையெழுத்து வாங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா. வேறு நேரமாக இருந்தால் கொஞ்சம் கோவங்கள் வரும், கொஞ்சம் அதிருப்திகள் வரும். நான் இதுக்கு முன்னாடி விசாகத்துக்கு சொன்ன மாதிரி கௌரவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பார்த்துட்டு அது எல்லாம் பிரச்சனை பண்ணி அது நடக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போது இந்த ராகு புதன் சேர்க்கை மிக சிறப்பாக இருக்குது இல்லைங்களா. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ராகு புதன் சேர்க்கை அப்படின்னு சொன்னால் ஒரே கட்டத்தில் ராகு புதன் இல்லையே, நீங்கள் எதை வச்சு கேட்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்கிறது கேட்டை நட்சத்திரக்காரர்கள், புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிறோம் ராகு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த ராகு புதன் சேர்க்கை இவங்களுக்கு இந்த நேரத்தில் இவங்களுக்கு அந்த பத்திரப்பதிவுகள் அப்படின்ற விஷயத்த மிக மிக சிறப்பாக அமைச்சு கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நயமாக பேசி ஒவ்வொருத்தருக்கும் சாதகமாக பேசி அவங்கக்கிட்ட எல்லார் மனசையும் மாற்றி அதை நடத்தி கொடுக்குற அளவுக்கு ராகு புதன் சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மனைவியோட எந்த வித தகராறோ பிரச்சனைகளோ எதுவுமே இருக்காது. மிக மிக சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையை மிக திருப்திகரமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருப்பாங்க. அதே போல் குழந்தைகளையும் சரி கட்டி அவங்கள எப்படியெல்லாம் சொல்லி அவங்கள சரியான பாதையில் கொண்டு போகணுமோ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியோ அடித்தோ மிரட்டியோ இல்லை, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துப்பாங்க, அவங்க பேச்சும் கேட்க வைப்பாங்க. அந்த மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சாமர்த்தியசாலிகளாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ராகு புரட்டாதியில் இருக்கிற காலகட்டம் அடுத்த நவம்பர் வரைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.